ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெலீட் பண்ணுறது. இப்போ நான் வந்து இந்த 12 ஆட் பண்ணல, இந்த 12 இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். ஸோ delete, எந்த டேபிளை டெலீட் பண்ணணும் அதை அந்த டேபிளை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ இந்த query கரெக்ட் தான். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்னோட டேபிளில் இருக்க எல்லா ரோவையும் டெலீட் பண்ணிவிடும், இந்த டேபிளையே எம்டி பண்ணிவிடும். ஏன்னா இந்த இடத்துல நான் வேறு கிளாஸ் கொடுக்கவே இல்லை, எந்த பர்டிகுலர் ரோவை டெலீட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. நம்ம இந்த SQL queryக்கு நம்ம எந்த ரோவை டெலீட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லணும். அப்படி இல்லாட்டி நம்ம வெறும் டெலீட் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா மொத்தத்தையும் டெலீட் பண்ணிவிடும். ஸோ பர்டிகுலராக இதுக்கு நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். delete student information space where. ஸோ இந்த வேர் கிளாஸ் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மறக்கவே கூடாது, வேர் தான் இம்பார்ட்டன்ட். வேர் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு தான் அப்டேட் பண்ணோம், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு நம்ம delete பண்ணலாம். ஈக்குவல் டு 12. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரோல் இருக்கிற 12 மட்டும் ரிமூவ் பண்ணோம். எக்ஸிக்யூட். ஸோ 1 row factor 11 கரெக்டாக delete ஆயிடுச்சு.